நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். ஏப்ரல் 28, 2025 மீனராசிக்காரங்களுக்கான இன்றைய பலன்கள். மீனராசிக்காரங்களே, நீங்கள் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிற மாதிரியான ஒரு நல்ல டைம் இது, சரிங்களா? இது வரைக்கும் உங்கள் ராசியில் சனி பகவான், ஒரு பக்கம் ராகு பகவான், இன்னொரு பக்கம் நீச்ச புதன் சொல்லிட்டு உங்களை போட்டு கும்முன்னு கும்பிட்டு இருந்தாங்க, சரிங்களா? எதுலேயுமே ஒரு சிறப்பாகவே இல்லை. தொழில் விஷயத்தில் கஷ்டமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு குடும்ப விஷயங்களுக்கு கஷ்டங்கள் வந்திருக்கும். ஏதோ ஒரு வகையில் சங்கடங்கள் சச்சரவுகளை மீனராசிக்காரங்க அடையணும் அப்படிங்கிறது விதி. குறிப்பாக இந்த பருவ வயதில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க திருமணத்திற்கு தயாராகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் செட்டில் ஆனதுக்கப்புறம் திருமணம் செய்யணுங்கிற ஒரு எண்ணம்லாம் போயிட்டுருக்கோம். அதனால் தொழில் விஷயங்களில் தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும். நல்ல வேலை கிடைக்கலன்னு புலம்பிகிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே படிப்படியாக மாறும், கவலை வேண்டாம், சரிங்களா? உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக உண்டு. நீங்கள் உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இன்றைக்கி இருக்குது. சம்பளம் கம்மியாக இருந்தாலுமே அங்கே உங்களால் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். அப்படின்னா அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடித்து நல்லா கற்றுக்கோங்க. அதுக்கான பலன் எதிர்காலத்தில் மீனராசிக்கு நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் ஒரு செடி நீங்கள் வளர்த்துறீங்க, இன்றைக்கி அது மரமாகி உங்களுக்கு பலன் கொடுக்காது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 2 வருடங்கள் சின்ன கஷ்டங்களும் அனுபவங்களும் நீங்கள் அடையணும், சரிங்களா? அதுக்கான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஸோ நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பழைய கம்பெனிலேருந்து புதிய கம்பெனிக்கு போகிறது, இல்லைனா வேலை செஞ்சுட்டு இருக்க தொழில் செய்கிறதுக்காக நீங்கள் இறங்குறதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் தொழில் மாற்றமோ இடமாற்றமோ மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அந்த மாற்றங்கள் கஷ்டமாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நிறையா நீங்கள் கற்றுக்குவீங்க. பின்னாடி அது மிகப்பெரிய உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். அதனால் மாற்றத்தை ஏற்றுக்கோங்க, கவலை வேண்டாம், சுறுசுறுப்போடு இருங்க. உங்களை நீங்களே தாழ்வாக நினச்சிக்காதீங்க. தினமும் காலையில் எழுந்திரிச்சு சுறுசுறுப்பாக சிவபெருமானை வணங்கிட்டு சூரிய பகவானை வணங்கிட்டு எந்த ஒரு தொழிலையும் செய்யுங்க. காரிய வெற்றி நிச்சயமாக மீனராசிக்கு உண்டு. நன்றி.